விழுமணி நாளுடல் நீ அணிந்திடில் வினையாவும் வீயும். வினையாவும் வீயும் என்னது? விழுந்து விடும். எந்த வினையாக இருந்தாலும் அந்த வினைகளெல்லாம் நீங்கி நாம் ஒரு புனிதம் அடைந்து அந்த பிறவியை நிறைவு செய்கின்ற ஒரு பேர் ஆற்றலை கொடுப்பது அந்த உருத்திராக்கம் என்பதை அணிந்து எல்லா குழந்தைகளும் நெற்றி நிறைய எப்படி இருக்கணும்? திருநீரு. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு இடரானவை வரா. அதுபோல இன்னொரு மந்திரம் வரும். என்னது மந்திரமாக தொடர்ந்து படிக்கிறோம். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரே யாமாயில் தங்கா வினைகளும். எந்த வினையோ எந்த அழுக்கோ எந்த பாவமோ நம்முடைய உடம்புல தங்காது. விஞ்ஞானம், அது கூட இன்னொரு விஞ்ஞானம் இருக்கு. இந்த திருநீர் நெற்றி நிறைய பூசிட்டீங்கன்னா தினசரி உங்களுக்கு தலைக்கு மேல இந்த கழுத்துக்கு மேல எந்த நோயும் வராது. அறுதிட்டு ஆணையிட்டு சொல்றேன், எழுதி வச்சுக்கணும். ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி போட்டோம், ஃபேஷியல் பண்ண போனோங்கிறதெல்லாம் விட என்ன பண்ணா போதும்? எவ்வளவு கருப்பா இருந்தாலும் அந்த நெற்றியில திருநீர் பூசம் என்ன வந்துடும்? ஒரு தெய்வீக தன்மை வரும். அந்த தெய்வீகத்தன்மை உங்கள்கிட்ட வந்துட்டு அப்படின்னா உங்களை பார்க்கவர்களை தெய்வமாக பார்ப்பாங்க. ஒரு குழந்தையாக பார்த்தா மங்கையர்க்கரசியா பார்ப்பாங்க. ஒரு குமரியாக மாறினா உங்களை எப்படி பார்ப்பாங்க? ஒரு மகாலட்சுமியா பார்ப்பாங்க. ஒரு வயதான யாரை பார்ப்பாங்க? நம்ம பார்த்துருக்கிறோம். அவையார பார்த்துருக்கிறோம். அவை பிராட்டி நெற்றில் என்னைக்காவது திருநீர் இல்லாம இருந்திருக்குதா? எங்கேயா பார்க்க முடிஞ்சதா? இல்லை. இப்ப நம்ம பார்க்கிறோம் இல்லையா? வாழும் சிவமாக சிவனடியார்கள். வயதானவங்க ஒரு 60 கடந்து ரொம்ப தைரியமா இருக்கிறவங்க யார்தான்? சிவனடியார்கள் தான். எந்த துன்பம் வந்தாலும் துன்பத்தை மறந்து கழுத்து நெற்றில திருநீரை பூசி கழுத்து நிறைய மாலையும் போட்டுட்டு வெளியே போயிட்டா அவங்களுக்கு யாரும் இல்லை, எந்த பகையும் இல்லை. அதுதான் போன வாரம் கூட நம்ம பார்த்த நாயன்மாரோட வரலாறு என்ன வருது? எல்லா நாயன்மாரும் திருநீருக்கு தான் அடிமையா இருந்தாங்க. திருநீர் பூசியவர்களுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது என்பதுதான் நாயன்மார்களுடைய வரலாறு. அவருடைய நிறைய இருந்தாங்க. அந்த நிலையை நம்முடைய மண் மீண்டும் பெறுகின்ற விதமாக நம்முடைய குழந்தைகளை நெறிப்படுத்துகின்ற